ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி வேஸ்டான வடிகட்டியும் பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சீக்கிரம் சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பார்ட்டையும் உள்ளே இருக்கிற இந்த நெட்டையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்க, கட் பண்ணியாச்சு. இப்போ சாட்டின் ரிப்பன் எடுத்திருக்கேன். இப்போ இதில் சுற்றிக்கலாம். இப்போ பிரிண்டட் ஷீட் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதையும் இப்படி ஒட்டிக்கலாம். பாருங்கள், ஃபெவிகால் அப்ளை பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துருக்கேன். இதில் கட் பண்ணிக்கலாம் கட்டர் வச்சு. இப்போ இதுக்குள்ள போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்கனைஸ் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிராஃப்டுக்கு தேவையான ஆர்கனைசரு ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிச்சனில் கூட இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் உள்ளே வச்சுருக்குறோம். அதனால் தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ இது கிச்சனில் கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு மூடி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம கட் பண்ண இந்த பீஸு வேஸ்ட் பண்ணாமல் இதோ ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு பின்னாடி இப்படி ஸ்டாண்டு மாதிரி பண்ணலாம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு ஃபோம் சீட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இந்த மூடியோட உள் சைடு இந்த மாதிரி வர மாதிரி பார்த்துக்கலாம். இப்போது நான் சாமி ஃபோட்டோ தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், ஒட்ட வச்சுருக்கிறேன். இப்போது இந்த மூடியிலையும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே ஓரத்தில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். இதை ஒட்டிக்கலாம். பாருங்க, இப்போ ஒட்டியாச்சு. இப்போ பேக் சைடில் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி இதையும் ஒட்டிக்கலாம். இப்படி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, எவ்வளோ அழகாக ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டடி டேபிள் மேலேயோ இல்லைனா ஆஃபீஸ் ரூமில் டேபிள் மேலேயோ வச்சுட்டிங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். இதைய ஃப்ளவர் வாசராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆர்கனைசரை. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த 2 ஐடியாவுமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கீழே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.